ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய தங்கமே, எது செய்தாலும் தடங்களாகவே இருக்கிறது. என்ன செய்வது என்றே புரியவில்லை. வாழ்க்கையில் ஒரு நாள் முன்னேற்றம் அடைவது போல் இருக்கிறது. அதுவே இன்னொரு நாள் வாழ்க்கையில் சறுக்கலான விஷயங்களை சந்திப்பது போலவே இருக்கிறது. என்ன சாயி நான் செய்ய போகிறேன் என்று என்னிடம் மனமுருங்கி கேட்கிறாய். உன்னுடைய நேரமானது இப்பொழுது யோகமான நேரமாகத்தான் இருக்கிறது. ஆனால் என்ன, சில கண் திஷ்டி உன் மீது வருகிறது தங்கமே. அந்த திஷ்டி எல்லாம் உடைக்க ஒரு வழிதான் உள்ளது. அதை நீ தினமும் செய்தால் மட்டும் போதும். உன் மீது எந்த ஒரு கண்ணும் படாது. இதற்கு நான் உனக்கு உறுதி அளிக்கிறேன். நீ வெளியில் செல்லும் பொழுது என்னுடைய உதியை நெற்றியில் வைத்துக்கொள். வீட்டுக்கு வந்த பிறகு நீ என்னுடைய உதியை, யாராவது வீட்டிற்கு வருகிறார்கள், அவர்கள் வீட்டில் விட்டு வெளியே போகிறார்கள், அப்பொழுது அவர்கள் வெளியே போன பிறகு என்னுடைய உதியை தண்ணீரில் கரைத்து வீடு முழுவதும் நன்றாக தெளித்துவிட கண் திருஷ்டியை நான் நிச்சயமாகவே எடுத்து விடுவேன். உன்னுடைய வாழ்க்கையில் நான் நிச்சயமாகவே உன்னை ஒரு நாளும் பாதாளத்திற்கு செல்ல நான் விடவே மாட்டேன். உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் உன்னை ஒரு நல்ல இடத்தில் அமர வைக்கத்தான் நான் ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து செய்து கொண்டு இருக்கிறேனே தவிர எந்த ஒரு நாளும் கஷ்டத்தை பார்ப்பதற்காக அல்ல. நீ புரிந்து கொள். நான் சொல்ல விஷயத்தை மட்டும் சரியாக செய்தாயானால் உன் வீட்டில் இருக்கும் கஷ்டங்களானது குறையும், சந்தோஷங்களானது பெருகும். கஷ்டங்கள் போனாலே சந்தோஷங்கள் தானாகவே வந்துவிடும் அல்லவா? அதை தான் சொல்கிறேன். கஷ்டங்கள் என்பது நிரந்தரம் அல்ல, சந்தோஷம் மட்டுமே தான் நிரந்தரம் என்பது. ஏனென்றால் நம் வாழ்வில் ஏதாவது ஒரு கஷ்டம் வந்தது என்று வைத்துக்கொள்ளேன், அதை நம் ஞாபகம் வைத்துக்கொள்வோமா? எப்பயாவது. அதுவும் நாம் என்ன நினைப்போம், இந்த கஷ்டத்தை முதலில் மறக்க வேண்டும் என்று தானே நினைப்போம். அதை சந்தோஷத்தை மறப்போம் என்று நினைப்போமா? அந்த ஒரு விஷயம் நமக்கு சந்தோஷமாக நடந்தது என்றால் அதையே பற்றி பேசி பேசி நான் அப்பொழுது சந்தோஷமாக இருந்தேன், இப்பொழுது சந்தோஷமாக இருந்தேன் என்று தானே சொல்வோம். அது போலத்தான் கஷ்டங்கள் நிரந்தரம் அல்ல, சந்தோஷங்கள் மட்டுமே ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் நிரந்தரம். கண் திருஷ்டி விலகினால் உன்னை சுற்றி இருக்கும் தடைகள் விலகும். உன் வாழ்வில் ஒளிமயமான சில விஷயங்கள், நல்ல நல்ல விஷயங்கள், நீ கேட்ட விஷயங்கள் அனைத்துமே நடக்கும். நீ எந்த அளவுக்கு தைரியமாக இருக்கிறாயோ அந்த அளவு உன் வாழ்வில் நிச்சயம் நல்ல ஒரு மாற்றம் உருவாகும். கவலைகள் வேண்டாம். சந்தோஷத்துடன் என்னை வணங்கும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நான் என்றுமே தாயும் தகப்பனுமாக இருக்கிறேன். உன்னுடைய அனைத்து வாழ்க்கையிலும் நடக்கும் ஒவ்வொரு விஷயத்திலும் நான் என்னுடைய பங்கு உள்ளது. அதில் நான் எல்லா விஷயத்தையும் செய்து கொண்டு தான் இருக்கிறேன். இந்த சாயை வணங்குபவர்கள் எப்பொழுதும் சிரித்தபடிதான் இருக்க வேண்டும். இது என்னுடைய உத்தரவு. எல்லா அப்பா அம்மாவும் இதை தானே தங்கமே நினைப்பார்கள். குழந்தைகள் சிரித்தபடியே இருக்க வேண்டும், சந்தோஷமாகவே இருக்க வேண்டும், வாழ்க்கையில் எல்லா நாளும் உறவுகளோடு ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று. அதே போலத்தான் சில பேர் சில விஷயங்கள் தவறாக உன்னை பார்க்கிறார்கள். அவர்கள் பார்ப்பது எல்லாம் பொய் என்று சீக்கிரமாக புரிய வைப்பேன். அவருடைய எண்ணத்தில் சில தவறுகள் இருந்தால் அந்த தவறான எண்ணங்கள் என்னவென்பதை அவர்களுக்கு நான் புரிய வைப்பேன். தைரியமாக இரு. எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் எதிர்த்து நின்று போராடு. நீ போராடினால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும். சிலருக்கு போராடாமல் ஜெயிப்பார்கள், சிலர் போராடி ஜெயிப்பார்கள். ஆனால் அது நிலையாக இருக்கும். நீ எந்த அளவு உன் வாழ்வில் போராடி போராடி ஜெயிக்கிறாயோ உன் வாழ்வில் நிச்சயமாக நட்பலன்களே கிடைக்கும். கவலை வேண்டாம். எல்லா விஷயத்தையும் போட்டு குழப்பிக் கொண்டே இருந்தால் வாழ்க்கையில் எல்லாமே பயமாக ஆகிவிடுமே. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வித்தியாசமான பயங்கள் வரத்தான் செய்யும். ஆனால் அது அனைத்தையும் நம் தான் தடுத்து நிறுத்த வேண்டும். நான் சொன்ன அனைத்தையும் நன்றாக புரிந்து கொள். கவலை இல்லாமல் இரு. இந்த சாய் இருக்கும் வரை நீ எதையும் நினைத்து கவலைப்பட வேண்டாம். இந்த சாய் சொன்ன வார்த்தையை ஒரு நாளும் நான் மீற மாட்டேன். சந்தோஷமாக இரு. எப்பொழுதும் எந்நாளும் இந்த சாயாகிய நான் உன் கூடவே இருந்து உனக்கு நல்வழி நடத்துவேன் தங்கமே. ஓம் சாய்ராம்.